கிடப்பில் போடப்பட்ட புறவழிச்சாலை திட்டம், நிர்கதியாய்விட்ட நெடுஞ்சாலைத்துறை, திராவிட மாடலில் தொடரும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் என்பதற்காகவே பொள்ளாச்சி மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தை கிடப்பில் போட்டிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? பொள்ளாச்சி நகரம் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் கேரள மாநிலத்தை இணைக்கும் ஒரு மைய பகுதியாகும். கோவை, திருப்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து தென்னை நார் உற்பத்தி பொருட்கள், பின்னலாடைகள் மற்றும் பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்ய கொச்சின் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லவும் ஏதுவாக, மேலும் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில், குருவாயூர் கோவிலுக்கு செல்லவும், மேலும் பொள்ளாச்சி நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக பொள்ளாச்சி மேற்கு பகுதியிலிருந்து வரும் வாகனங்களை எளிதாக கோவை சாலையை சென்றடையவும் மேற்கு புறவழிச்சாலை திட்டம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. நமது முன்னாள் அமைச்சரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் அவர்களின் சீரிய முயற்சியால் பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள ஆச்சிவெட்டி சக்திமில் அருகே தொடங்கி ஆர். பொன்னாவரம், ஜமீன்முத்தூர், நல்லூர் வழியாக ஊத்துக்குளி, கைகாட்டி வரை சென்றடையும் வகையில் மேற்கு புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது. இப்பணிகளுக்காக சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதன் பயனாக மேற்கு புறவழிச்சாலை திட்டத்திற்கு அம்மா அவர்களின் அரசால் 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேலும் இந்த திட்டத்திற்காக நிலம் எடுப்பு பணிகள் முடிவடைந்து திட்டத்திற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சி அமைந்தவுடன் காரணம் தெரிவிக்கப்படாமல் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. 3 மீட்டர் சாலைகள் 10 மீட்டர் சாலைகளாக அகலப்படுத்தப்பட்ட நிலையில் பணிகள் நிறுத்தப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளாக பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டதன் காரணமாக அடிக்கடி வாகன விபத்துகளும் தொடர்கதையாகிறது. இது குறித்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த போதும் பணிகள் துவங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்போது மேற்கு புறவழிச்சாலை பணிகள் எப்போது முடியும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்தவும் தயாராகிவிட்டனர். கொரோனா பேரிடர் காலத்தில் கடும் நிதி நெருக்கடி சூழ்நிலையில் அதிமுக ஆட்சியில் புறவழிச்சாலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு பணிகள் துவங்கிய ஒரு திட்டத்தை எந்தவித அடிப்படை காரணமும் இல்லாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நிறுத்தி வைத்து வஞ்சிப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா?